friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல கோயா நான் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்குள்ள வந்து நல்ல திக்கான ஒரு பால்கோவா லேயர், அதை சுத்தி வந்து நல்ல தின்னான பஃப் பேஸ்ட்ரி மாதிரி. அதுக்கு அப்புறமா அதுல வந்து கொஞ்சம் ஜீரா சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பரா இருக்கும். பயங்கர டேஸ்டா அதனால நம்ம வந்து ஈஸியா பண்ணிடலாம். இப்போ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெளிய இருக்கக்கூடிய அந்த மாவு தயார் பண்ணனும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல நான் வந்து 1 கப் மைதா மாவு எடுத்துர்க்கேன். இது வந்து 125 கிராம். இது கூடவே ஒரு சிட்டிகை உப்பு, கடைசியா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உருக்குன வெண்ணெய் எடுத்துர்க்கேன். அப்படி இல்லைனா நெய்யும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம எண்ணெய் சேர்க்கறதுனால ஓகே தான். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். அந்த வெண்ணெய் வந்து இல்லை அந்த நெய் வந்து எல்லா மாவோடு மிக்ஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் சாஃப்டான மாவு பதத்துக்கு நம்ம கலந்து வைக்கணும். நமக்கு வந்து ஒரு 1/4 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி தேவைப்படும். ரொம்ப திக்காக ஸ்டிஃபாக இருக்கக்கூடாது. பாருங்களா, இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் கொஞ்சம் சாஃப்டாக கலந்து வைக்கணும். 2 நிமிஷம் போல் எடுத்து நம்ம வந்து கலந்து வைக்கும்போது நம்ம கையில் ஒட்டாமல் இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்துடும். இப்போ இதை வந்து ஒரு லேசாக ஈரம் இருக்கிற துணி வச்சு மூடி போட்டுடலாம். அது வந்து கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இப்போ அடுத்தது நம்ம வந்து உள்ளே வைக்கக்கூடிய அந்த பால்கோவா லேயர் தயார் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம கடையில் வந்து கோயா வாங்கி நம்ம பண்ணுறது கண்டினியூ பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லை நம்ம வீட்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 2 கப் தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்திருக்கேன். இது வந்து 1/2 லிட்டர் பால் வரும் நமக்கு. அதை உள்ளே சேர்த்துட்டு, இது ஒரு அகலமான பேன்னா நமக்கு வந்து கொஞ்சம் எவாப்ரேட் ஆகி ரெடி ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அகலமான பேனில் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா பால் வந்து ஓரளவுக்கு பாதியாக குறைஞ்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இனிப்புக்காக நான் வந்து 1/4 கப் சர்க்கரை வச்சுருக்கேன். இது வந்து 50 கிராம். அதை உள்ளே சேர்த்துட்டு இது வந்து நல்லா குறைஞ்சி வரட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு கெட்டியாக வந்திருக்கு. ரொம்ப டைட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணுற கன்சிஸ்டன்சி நமக்கு இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும்ல, அதனால இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட மாவு வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போல் ஊற வச்சிருந்தோம். 1லேருந்து 1.5 மணி நேரம் நம்ம வச்சுக்கலாம். இது பாருங்களேன், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதை வந்து நான் எனக்கு 5ஆக பிரிக்க போகிறேன். 5ஆக பிரிச்சுட்டு இதை மூடி வச்சுக்கோங்க. இப்போ இதுலேருந்து 1 எடுத்துகிட்டு கீழே மேலே நல்லா மாவு தேய்ச்சிட்டு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மெல்லிஸாக நம்ம வந்து விரிக்கணும். ஓரளவுக்கு பெருசாகவே நல்லா மெல்லிஸாக விரிச்சுக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட அந்த பக்லாவா மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மெல்லிஸாக விரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ளேக்கியாக இருக்கும். ஓரளவுக்கு எப்போல்லாம் வந்து ஒட்டுதோ அப்போல்லாம் வந்து நம்ம மாவு தேய்ச்சிக்கணும். ரொம்ப ஸ்டிஃபான மாவாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து விரிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப இதை விட சாஃப்டாக கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஸ்டேஜ் பார்த்து வந்து நம்ம கலந்து வைக்கணும். பாருங்களேன், இந்த மாதிரி நான் வந்து விரித்து வச்சுருக்கேன். கை இந்த சைடு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஈஸியாக அந்த சைடு தெரிகிற மாதிரி நல்லா தின்னாக தான் இருக்குது. இதே மாதிரி நான் வந்து 5 ஷீட்டையும் விரித்து வச்சுருக்கேன். இப்போ இதுலேருந்து ஒரு ஷீட் எடுத்துகிட்டு இது மேலே வந்து கொஞ்சம் உருக்கின வெண்ணெய் இல்லை வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் வெண்ணெயை உருக்கி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துட்டு அதை வந்து லேசாக வந்து நம்ம ப்ரஷ் பண்ணால் போதும். பண்ணிவிட்டு அது மேலே வந்து ரொம்ப கொஞ்சமாக மாவு வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நல்லா இருக்காது. லேசாக மட்டும் டஸ்ட் பண்ணிட்டு அடுத்த லேயர் ஷீட் எடுத்து வைக்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம வந்து கொஞ்சம் வெண்ணெயில் தாராளமாக டிப் பண்ணி தடவிட்டு அதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சம் மாவு தேய்ச்சிட்டு மறுபடியும் அடுத்த ஷீட்டு. இதே மாதிரி நம்ம வந்து 5 ஷீட்டையும் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் விரிச்சிக்கலாம். நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மெல்லிஸாக இருக்குமோ அந்த அளவுக்கு லேயர்ஸ் வந்து நமக்கு வந்து நல்லா தின்னாக இருக்கும். அதனால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் கூட விரிச்சிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் விரித்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு சைடில் பால்கோவா வைக்க போகிறோம். நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே ஒரு சைடாக வச்சுக்க போகிறோம். நம்ம வந்து இதை கவர் பண்ண போகிறோம், அப்படியே மடிக்க போகிறோம். அதனால் நான் வந்து ஒரு சைடில் மட்டும் அப்படியே ஃபுல்லாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் நட்ஸு, நான் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பை நல்லா இடித்து வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டும் பிளெண்ட் ஆகி நம்ம சேர்ந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதை வந்து மூடி வச்சுட்டு இந்த ஓரத்தை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக இந்த மாதிரி தானே நமக்கு வந்து பேக்கரியில் பண்ணியிருப்பாங்க. அதனால் நானும் வந்து சும்மா லேசாக இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து சீல் ஆகிரும். இது மேலே வந்து கொஞ்சம் வெண்ணெய் வச்சு தடவிடலாம். தடவிட்டு இது வந்து நம்ம பேக் பண்ணணும். அவனை வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 175 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 25லேருந்து 28 நிமிஷம் போல் ஆகும். இதை வந்து நம்ம சும்மா சாப்பிட்றதுக்கே நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் இது மேலே வந்து ஒரு லேசான சுகர் சிரப் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது அந்த ஜீராவில் அந்த பால்கோவாலாம் ஊறி ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக நான் வந்து ஒரு பேனில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 75 கிராம் இருக்கும். இது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் 2 நிமிஷம் போல் கொதிச்சாலே போதும். பதம் எதுவுமே தேவையில்லை, கம்பி பதம் எதுவும் வந்துடக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வந்து குலாப் ஜாமுன்கெல்லாம் எடுப்போம்ல, அந்த மாதிரி எடுத்தால் போதும். நம்ம இந்த மாதிரி நல்லா கொதித்து ஒரு சின்ன சிரப் மாதிரி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பதம் எதுவுமே தேவையில்லை, கம்பி பதம் எதுவும் வந்துட வேண்டாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்வீட் நானுமே ரெடியாக இருக்குது. கீழே பாருங்களேன், கரெக்டாக பேக் ஆகி ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரம் அந்த பேக் பண்ணுற பேன்லேயும் நம்ம வந்து கொஞ்சம் பட்டர் வச்சு தடவணும்.
இதை வந்து நம்ம வெளியே எடுத்துட்டு இது மேலே இப்போவே சர்க்கரை சிரப் சேர்க்குறத விட கொஞ்சம் அதை கட் பண்ணிட்டு நம்ம செய்யும்போது உள்ளே வந்து நமக்கு ஈஸியாக இறங்கி வந்துடும். பாருங்களேன், நல்ல ஃப்ளேக்கியாக நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா நமக்கு வந்து தின் லேயர்ஸோட நல்ல கிறிஸ்பியாக வரும். இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து ஜீரா சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சும்மா ப்ளெயினாக சர்வ் பண்ணுறத விட இந்த மாதிரி கொஞ்சம் ஜீரால் அது ஊறி இருக்கும்போது நல்லாயிருக்கும், இன்னும் நல்லாயிருக்கும். டடா, பாருங்களேன் எவ்வளோ கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த ஜீராவில் அந்த பால்கோவா அந்த ஷீட்டெல்லாம் ஊறி கிட்டத்தட்ட ஒரு மினி வெர்ஷன் ஆஃப் பக்லாவா மாதிரி இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? காமிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.